காதல் கிசுகிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஜெய்ஆகாஷ். ரோஜா கூட்டம் படத்தில் எல்லாம் ஸ்ரீகாந்தை விட செம்ம சாமிங்காங்க, சாக்லேட் பாய் போல இருப்பார் ஜெய்ஆகாஷ். லண்டனில் இருந்து வந்த அவர் ஆரம்பத்தில் பல பெரிய படங்களை தமிழ் சரியாக உச்சரிக்க தெரியாத காரணத்தினாலே விட்டுவிட்டேன் என்று கூறியுள்ளார். மாதவன் அறிமுகமான அலைப்பாயுதே படத்தில் முதலில் இவரைத்தான் மணிரத்னம் ஆடிஷன் செய்தார் என்று கூறியுள்ளார். அதே போல மேலும் சில பெரிய படங்களும் மிஸ் ஆகிவிட்டது என்றும் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூறினார். ஜெய்ஆகாஷ் ஹீரோவாக நடித்த படத்தில் சீரியலில் நடித்து வந்த நடிகர் யஷ் ஜெய்ஆகாஷுக்கு தம்பியாக நடித்தார். அதன் பின்னர் தான் அவர் கன்னட திரையுலகில் ஹீரோவாகவே வளர்ந்தார் என்கின்றனர். ஆனால் அவருடைய வளர்ச்சிக்கு தான் காரணமில்லை என்றும் அது அவருடைய உண்மையான உழைப்பு என்றும் ஜெய்ஆகாஷ் கூறியுள்ளார். விஜயின் மனைவி சங்கீதா ஆரம்பத்தில் ஜெய்ஆகாஷை தான் காதலித்து வந்தார் என்கிற கிசுகிசு தொடர்ந்து பரவி வரும் நிலையில் அது தொடர்பான விளக்கத்தை ஏற்கனவே பயில்வான் ரங்கநாதன் பேசியதும் மேடையிலேயே மறுத்த ஜெய்ஆகாஷ் தனது புதிய பேட்டியிலும் அந்த வதந்தியால் தான் தமிழ் சினிமாவை விட்டே ஓடி போய்விட்டேன், அது தன்னை பாதித்ததை விட விஜய் மற்றும் அவரது குடும்பத்தை பாதித்து விடக்கூடாது என்றுதான் விலகி சென்றேன். இப்பொழுதும் ஏர்போர்ட்டில் விஜய் என்னை சந்தித்தால் பேசுவார், எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிலர் வேண்டுமென்று தேவையில்லாமல் அந்த விஷயத்தை கிளறி ஆதாயம் தேடி வருகின்றனர் என்றார்.